ஓம் அகத்தீசாய நம. அகத்தியர் அருள்நிதி மைய அருளாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். இந்த சத்சங்கம் ரகசிய சத்சங்கமாக அகத்தியர் அருள்நிதி மையத்திலையும், ரகசியம் உடைக்கப்பட்டு ஞானசக்தி ஊடகத்திலையும் வெளிப்படுத்தப்படுது. சந்தோஷம். இன்னைக்கு மிக மிக அற்புதமான தலைப்பு. அதை பேசுவதற்கே துணிவு வேணும். அதுவும் ஒரு நிலையிலிருந்து அதை எடுத்து சொல்றதுக்கு தைரியமும் மனப்பக்குவமும் வேணும். அந்த நிலையெல்லாம் கடந்து சத்தியத்துல இருக்கிறதுனால தான் அன்னையே பட்டம் சூட்டி மகிழ்ந்தார்கள். நம்ம சொல்லல, மனிதர்கள் நமக்குள்ள நம்ம குத்துக்கல. சித்தர் சிவஹரிகரன் சொன்னதனுடைய சத்தியம் இன்னைக்கு அது வெளிப்படும். அது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், புரியாதவங்க புரிஞ்சிக்காத போகட்டும். கடவுள் இருக்கிறாங்க இல்லைன்ற கோட்பாடு ஒரு பக்கம் இருந்துச்சுனாலும் நம்ம அறிவு ஒரு எல்லைக்குள்ள போய் நின்று இருக்குது. அது வரைக்கும் நம்ம உணர்ந்திருக்கிறோம். உணர்ந்ததை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தெரியாத நம்ம பேச போறது கிடையாது. தெரியாத நம்ம சர்வசத்தியமா பேச போறது கிடையாது. தெரிஞ்சதை பேசுறோம், உணர்ந்ததை பேசுறோம், சத்தியம் எதுவோ அதை பேசுறோம். நமக்கு மேல ஒரு சத்தியம் இருந்துச்சுனாக்கா அதை சொல்லும் போது அவங்கள நம்ம சர்வசத்தியமா ஏத்துக்க தான் போறோம். அவங்கள அவதூறு பேச போறது இல்லை, மதிக்காத விட்டுற போறது இல்லை, ஒதுக்கிட போறது கிடையாது. நம்ம எல்லோரும் சேர்ந்து அவங்கள என்ன பண்ண போறோம்? ஏத்துக்க தான் போறோம். ஏன்னா அதுக்கு பேர் தான் சத்தியம். அப்ப இன்னைக்கு அற்புதமான தலைப்பு, அந்தனர் செய்த யாகம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகரிகரன் ஐயாவினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உண்மை சம்பவத்தை இங்க பகிர்ந்துக்க போறாரு. அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடலாம் கருத்து. இது நடந்துச்சு அப்படின்னு சொல்றது ஒருத்தருக்கு மட்டுமே தெரிஞ்சிச்சுனாக்கா அதுக்கு பேர் ரகசியம்னு பேரு. ஆனா பல பேருக்கு இது உணர்த்தப்பட்டது, சாட்சிகளும் ஆதாரங்களும் இருக்குதுன்னும் போது இது அனுபவம் 100% சத்தியம். இந்த தலைப்பை சிவகரிகரன் ஐயா அவர்கள் பேசுவதற்கு திருவடியில ஒப்படைச்சிடுறோம். ஐயா பேசுங்க. ஓம் அகத்தீசாய நம. சபையோரை பணிவாக வணங்குகிறேன். தலைப்பு பெருசா எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. சித்தர்கள் வழியில செல்லும் போது இது ஒரு தலைப்பே கிடையாது. ஏன் அந்த ஒரு வரிகளை நான் முன்னாடி கூறிவிட்டு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, சித்தர்கள் வழியில் எனக்கு தெரிந்தவரை, எனது குருநாதர் சொல்லிக் கொடுத்தவரை, அந்தனர் என்பவர் பிறப்பால் இருப்பது ஒன்று, உள்ளத்தால் எண்ணத்தால் இருப்பது இன்னொரு வகை. ஸோ இந்த வகையிலே நாம் எந்த வகையில இருக்கிறோம் என்பதை நாம் தான் உணர வேண்டுமே ஒழிய, இது கண்டிப்பாக ஒருவரை மனதை புண்படுத்துவதற்காகவோ வேறு விதமாகவோ சொல்லுவது கண்டிப்பாக கிடையவே கிடையாது, சர்வசத்தியமாக கிடையாது. எனக்கு ஏற்பட்ட ஒரு உண்மையான அனுபவத்தை ஐயா சொன்ன மாதிரி இப்போ அதை சொல்லி தான் அதை புரிய வைக்கிறேனே ஒழிய மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், நான் சதுரகிரியில் 2007 கிரகணத்தின் கூடிய முழுமதி நாளில் குருமுனி அவர்களை தரிசித்து அந்த நிலையை தாண்டிய பிறகு 2008 என்னை யாகம் செய்ய உத்தரவின் பேரில் யாகம் செய்ய வைத்தார். அந்த யாகம் செய்த பலன் உங்களுக்கு நான் முன்னாடியே 300 பதிவில் அதை பற்றி தெரியப்படுத்தியிருக்கிறேன். வாரத்தில் சனி ஞாயிறு கண்டிப்பாக யாகம் உண்டு. அதை தவிர மற்ற நாளில் ஒரு யாகம். ஸோ ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட 3 யாகம், குறைஞ்சது 3 யாகங்கள் உண்டு. அந்த மாதிரி அப்படியே கடந்து போகும்போது பல பேருக்கு அப்படியே அது ரீச் ஆகுது. அதுவும் இது ஒரு உண்மையை சொல்லுவதுனா இலவசமாக பண்ணுறதுனால, தஞ்சாவூர் சைடு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓசியில் கிடைக்கிறதுனா 2 யானையை வாங்கிக்க அப்படின்னு. அதாவது யானை ஓசியில் கிடைக்கிறதுக்காக 1க்கு 2 வாங்குவாங்க. இது ஒரு பழமையாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி கருத்திலே நான் பார்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் நான் கலசத்துலேருந்து ஆரம்பித்து, சமயத்துலேருந்து ஆரம்பித்து, பூலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே கொண்டு போவேன். ஏன்னா காலையில் ஒரு 4:30 5 மணிக்கு போய் அங்கே இல்லை என்பதை நான் யாரிடமும் சொல்லக்கூடாது. நம்ம போய் அகத்தியர் சொல்லியிருக்காரு, நான் போய் செய்கிறேன், அவர் செய்ய வைக்கிறார். அந்த இடத்துல மனநிறைவு தான் இருக்கணுமே தவிர அது இருக்கா இது இருக்கா அப்படி அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 யாகம் தாண்டி இருக்கும்னு வச்சுங்களேன். அந்த நேரத்தில் அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் பிளான்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஆக்சிஜன் பிளான்ட் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 9 தான் இருந்தது. 2008 சொல்கிறேன். அதில் ஒருத்தர் ஒரு அன்பர் திருப்பூர் பக்கத்தில் பல்லடம், அதுக்கு பதில் பொங்கலூர்னு ஊரில் இருந்தார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த உழைப்பாளி. அவரும் பையனும் சேர்ந்து தான் 24 hours ரன் பண்ணிட்டு இருப்பார் அந்த ஆக்சிஜன் பிளான்ட்டை. அவரை நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி எப்படி உழைச்சார் அப்படிங்கிறத. அவருக்கு என்ன ஏற்படுத்துன்னா, எப்பயுமே கிரகங்கள் வேலை செய்யும்ல. ஸோ நல்லா இருந்த நிலையில் அவருடைய பையன் ஒரு லவ் மேரேஜில் தனியாக போயிட்டான். அவரால் அதை அதிகப்படியாக தாங்க முடியல, வேலை செய்ய முடியல.
இதற்கு நடுப்பில் வீட்டில் கொஞ்சம் 2 பேருக்கும் மனஸ்தாபங்கள். உங்களால தான் போச்சு. அப்ப அவர் என்ன செய்றாரு அப்படின்னா, சென்னையில ஒரு பிரபல நாடி ஜோதிடர் வந்து பார்க்கிறார். ஐயா குடுத்த உத்தரவுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "நீங்க இந்த யாகத்த பண்ணுங்க. அ பண்ணின உடனே உங்களுக்கு சரியா போடும்" அப்படிங்கிறார். இது எல்லாமே அந்த நபர் சொன்ன வரிகள் தான் நான் சொல்றேன். நானா எந்த விதமான எட்டுக்கட்டல. அப்ப என்ன செய்றாரு, அன்றைக்கே கிட்டத்தட்ட ரூ. 1,00,000 செலவு பண்ணி கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர வச்சு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு யாகத்த பண்றாரு. யாகம் பண்ணி முடித்த பிறகும் அவருக்கு எந்த விதமான மனநிறைவும் இல்லை. அப்ப திரும்பவும் வந்து அதே நாடி ஜோதிடரிடம் கேட்கிறார். "நீங்க சொன்னீங்கன்னு நான் செஞ்சேன்" அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, "ஐயா என்ன சொன்னாரோ அததான் சொன்னேன். இப்ப நான் கேட்டு பார்க்கிறேன்னு" சொல்லிட்டு ஒரு வரிகள என்ன சொல்றாரு அப்படின்னா, "சுயநலமாக அந்தணர்கள் மூலம் செய்த யாகத்தை யாம் ஏற்கவில்லை. பொதுநலமாக அந்தணர் செய்யும் யாகத்தின் மூலம் உம் கர்ம வினையை யாம் வெல்வோம்" அப்படின்னு வரிகள் சொல்லியிருக்காரு. இத பறிச்சு விளக்கம் சொல்லும்போது இவரே கேட்டிருக்காரு, "அப்படி யாருங்க பொதுநலமா செய்றாருன்னு?" "அது எனக்கு தெரியாதுங்க. வந்த வரிகள நான் உங்களுக்கு படிச்சு சொல்லிட்டேன். அகத்தியரும் நீங்களும் ஆச்சு. இனிமே நீங்க அவர கேட்டுங்க" அப்படின்ட்டாரு. இது இப்படி நடந்துட்டு இருக்கும்போது, அவர் வாழ்க்கையில ஒரு விரக்தி கொண்டு என்ன செய்றாரு அப்படின்னா, சதுரகிரிக்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர், வத்திராயிருப்பு இந்த சைடு ஒரு எல்லாரும் ஏறி போறது. இன்னொன்னு தேனி, வருசநாட்டு. அது கொஞ்சம் அடர்ந்த காடு. இவர் வாழ்க்கையில விரக்தியில இருக்கிறதுனால என்ன செய்றாருன்னா, அந்த அடர்ந்த காடு வழியா மேல சதுரகிரிக்கு வந்துறாரு. வந்துட்டு அங்க இவர் இருக்கிற நிலைய பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க கேட்டாங்க, "இப்ப என்னங்கய்யா இவ்ளோ இதா இருக்க சோகமா இருக்கீங்க. என்ன ஆச்சு?" அப்படின்னு. அப்ப சொல்லும்போது இந்த மாரி இந்த சம்பவத்தெல்லாம் சொல்லும்போது, நம்ம யாகத்துல கலந்து கொண்ட ஒரு நபர் சொல்றாரு, "ஐயா எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒருத்தர் இருக்காருய்யா. அவரு இந்த மாரி யாகம் பண்றாரு. அவர வேணா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க" அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து என்னை தொடர்பு கொள்ளும்போது, ஒரு உண்மை என்னன்னா, ப அ எதிரிலே பேசுகிறவர் யார் என்று எனக்கு தெரியாதனால, உடனே கண்டிப்பாக நான் பண்றேன்னு சொன்னேன். ஆனால் எப்ப தேதிங்கிறத நானே சொல்றேங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் கழிச்சு அவருடைய இடத்துல போய் யாகம் செய்யும்போது, ஒரு 15 அடி தாண்டி அக்னி. ஏன்னா அது ஃபேக்டரி பில்டிங்னால ரூஃப் சீலிங் வந்து அதிகமா இருக்கும். அப்பதான் திரும்பவும் அந்த நாடில என்ன சொன்னாரு அப்படின்னா, "உண்ட மயக்கம் உச்சம் ஏற யாம் உச்சமாய் வந்து காட்சி அளித்தோம்" அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் வந்து மானசீகமாக வணங்க அவரும் வந்து எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறவர் தான். "ஐயா இப்படிலாம் வேற நடக்குது ஐயா" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கப்புறமும் சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, "இது நான் நடத்தலையா, அது அகத்தியர் தான் நடத்துறார்" அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்பாட்ட சொல்லும்போது, அவர் சொன்னாரு, "இல்லைங்கய்யா நான் இத்தன பேர வச்சு பண்ணினதே வந்து அவர் மாத்தி சொல்றாரு" அப்படின்னா, "மாத்தி சொல்லலையா, அது ஒரு உண்மை நிலை. இது எத்தனை பேருக்கு புரியும் அப்படின்னா, இது வந்து விவாதங்களுக்கு எடுத்துக்கொண்டால், அந்த இடத்தில் கடைசியில வேற எந்த மாரி மொய் புடியும்னா, இவன் பெரிய ஆளான்னு தான் கேட்பாங்க. இவரு இந்த ஜாதிக்காரர். கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நான் சொல்லவே இல்ல. உள்ளத்தால் எவர் உயர்வாக மதிக்கிறாரோ அவரும் அந்தணர் தான். உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இன்றளவும் எத்தனையோ பேர் அன்னதானம் பண்றாங்க. எத்தனையோ பேர் எவ்வளோ நல்ல செயல்கள் செய்றாங்க. எவ்வளவோ செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் பிறப்பால் நாம் பார்க்கிறதை காட்டிலும் உள்ளத்தால் உயர்வால் இருக்கிறவர்களுக்கு வந்து இன்றைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கு. இதை அகத்தியர் சத்தியமாக அவர் தான் சொல்றாரு. ஸோ அந்த வரிகளை தான் நான் இன்று தலைப்பாக எடுத்துக்கொண்டேன். இது எனக்கு ஏற்பட்ட அனுபவம். நீங்கள் தங்களுக்கு தெரிந்த கேள்விகள் கேட்க இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். ஐயா 2 வார்த்தைகள் பேசலாம். ஓம் ஹத்தீசாய் நமः. மிக அற்புதமான விளக்கம். ஐயா அந்த நாடி ஜோதிடர் ஐயா ஹனுமந்தாசன் ஐயா தானங்க ஐயா? ஆமாங்கய்யா. கரெக்ட்டா அவரே சொல்லிட்டீங்கய்யா. தான். இல்ல அவரே தான்யா. அனுமந்தாசன் ஐயா ஹனுமந்தாசன் தான். ஐயா. ஆமா. அத முன்ன சொல்லியிருக்கீங்க. ரைட். அற்புதமான உயர்ந்த அருளாளர். சத்தியம் வெளிப்பட்ட இடம். அதே போல தஞ்சாவூர் கணேசன் ஐயா அருள் நிறைந்த ஒரு உயர்ந்த ஆத்மா. நம்ம அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம். அவரும் நமக்கு வாசிச்சு நானும் ஒரு சிவனாடி நூலாசம் தான். இருந்தாலும் பெரியவர்கள் நிறைய பேர் எனக்கு முன்னாடி இருந்திருக்கிறீங்க. அவங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கேட்க உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட சில ஆசீர்வாதங்கள் வாங்கணும்னு விருப்பம்னு நான் மெசேஜ் அனுப்பிச்ச போது நூல்லாம் வந்து இப்போ பூஜையில வச்சிருக்கோம். நிறைய ஆலயங்களை கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். உத்தரவு பிறகு நானே உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கேன். உயர்ந்த ஆத்மா அவங்களும் அதே வந்து குஜேந்திரனுடைய அருளாகத்தான் எங்க அன்னை எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவர் நூலாசம் அப்படின்றத விட காகபுஜண்ட நூலாசான் அப்படின்றத விட வாழும் காகபுஜண்ட ராஜேந்திரன் ஐயாவை அவ்வளவு ஒரு புனித ஆத்மா. இப்ப நம்ம இப்ப பத்தி நம்ம பேசணும். சிவவாக்கிய மகரிஷி இயல்பான பூஜையையும் யாக பூஜையையும் பத்தி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. சித்தர்கள் வந்து இங்க நம்ம காலையில பார்த்தோம் இல்லையா,
தன்னை பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாரு, 1000 கேள்வி கேட்கிறாரு, 1000 விஷயங்கள் சொல்றாரு. ஒரு அந்தணரை வைத்து, சிவ ஆச்சாரியரை வைத்து நம்ம திருமண விழா நடத்துறோம்னாக்கா, மந்திரங்கள் விடுங்க, சடங்கு விடுங்க, எல்லாத்தையும் அத விட்டுடுங்க. எல்லாத்தையும் செய்துட்டு, ஏன் அத செய்றாங்கன்னு ஒரு நோக்கத்த பார்க்கும்போது, அக்னி சாட்சியாக ஒருத்தர் திருமணத்த செய்றாங்க. கண்ணுக்கு தெரிந்த அக்னி. அக்னியில எத போட்டாலும் தீயத அழிச்சுட்டு சாம்பல குடுத்துரும், தூய்மையாக்கிடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா, தெருவுல ஒரு மலம் இருக்கு. அது பஞ்சபூதத்துல 5 தன்மையில 4 தன்மையில தொடர்பு கொண்டுச்சுன்னா, நாற்றம் தான் அடிக்கும். அக்னியில அந்த தொடர்பு போச்சுன்னாக்கா, நாற்றம் இருக்காது. அழிச்சு எடுத்துரும். தூய்மையாக்கிடும். அதனால எது தூய்மையாக்குதோ அந்த ஜோதியை நான் வணங்குறேன். ஜோதின்னா அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதின்னா, நம்ம அகத்தில் பார்க்கிற ஜோதி எல்லாராலையும் பார்க்க முடியாது. அதனால புறத்துல ஒரு ஜோதிய பாரு, அது தூய்மைப்படுத்துது. காயத்ரி மந்திரத்தின் சத்தியமே அதுதான். எந்த ஒளி என்னை தூய்மையாக்குகிறதோ அந்த ஒளியை நான் தியானிக்கிறேன். அறிவை எனக்கு எது குடுக்குதோ அத நான் தியானிக்கிறேன். முடிஞ்சு போச்சு. அப்போ புறத்துல ஒரு சத்தியத்தை வைத்து, ஏன் நீங்க கல்யாணம் பண்றீங்க, ஏன் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த காலத்துல ரிஜிஸ்டர் ஆபீஸ் இல்ல. அந்த காலத்துல பெரியவங்க யாரு இருந்தாலும் சரி, தெய்வத்த சாட்சி வைப்போம்னா, அக்னி சாட்சியாக செய்றோன்றது தான் ஒரு அர்த்தம். அது குச்சி போடுறாங்க, இத போடுறாங்க, அத போடுறாங்க. அதுக்கும் சித்தர்களுடைய விஞ்ஞானம் நெறைய இருக்கு. ஒண்ணே ஒண்ணுதான். ஒருத்தர் எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படின்னாக்கா, எம்பிபிஎஸ் டாக்டர் தான் மருந்து எழுதணும்ன்றது சட்டம். அது என்ன பெரிய விஷயம்? 5 வருஷத்துக்கு உண்டான புக்க நான் படிச்சுட்டேனே. நான் சிட்டி ரோபோ. நானும் வைத்தியம் பார்க்கிறேன் அப்படின்னாக்கா, விட்டுட்டாங்களா சிட்டி ரோபோவ? டிஸ்மேண்டில் பண்ணி பிச்சு கடாசுனாங்கல்ல. அது மாரி தான் தம்பி. நீ பெரியாரிஸ்ட்டா இரு. நீ யாகம்னா என்னன்னு கத்துக்கோ. யாகம்னா என்னன்னு படி. யாகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. அனுபவப்பட்ட பிறகு பேசு. எனக்கு திருமண சடங்கு செய்யும்போது சிவாச்சாரியார் உட்கார வச்சு, யாகங்கள்லாம் செய்து, எல்லாம் செய்து, என்ன செய்றாருங்கன்னாக்கா, ஒரு துண்ட வச்சுட்டு விநாயகர் சிலைய போட்டு, "உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. நீ பார்த்துக்கோ, நீ பார்த்துக்கோன்னு" ஒரு சடங்கு செய்றாரு. அப்ப என்ன விஷயம்? 2 பேரா இருந்த 2 பேரு நீங்க, 3வதா ஒரு உறவு வருது. அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கணும்? விநாயகர் சிலைய வச்சு ஒரு புரிதல். அது விநாயகர்ன்றது அது என்ன மூட நம்பிக்கையா கூட இருக்கட்டும். அந்த நேரத்துல எதிர்காலத்துல உனக்கு இப்படி ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தைய நீ பார்த்துக்கோ. நான் ஆபீஸ் போனா இல்ல நீ பார்த்துக்கோ அப்படின்னு குடுக்குற மாரி சில சூட்சுமங்கள். அதையெல்லாம் அந்த அந்த முன்னோர்களுடைய அந்த சடங்கு முறைய என்ன அர்த்தம்னு சொல்லாத செய்யறதுனாலயும், சொன்னத ஒழுங்கா புரிஞ்சுக்காததுனாலயும் தான் இந்த முட்டாள் கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? நான் புத்திசாலி, நான் பகுத்தறிவாளி அப்படின்னு. உண்மைய சொல்லணும்னா சித்தர்கள் தான் பகுத்தறிவாளிகள். தன்னை தானே பகுத்தறிவாளிகள்ன்னு சொல்லிட்டு பெரியாரிஸ்டுங்க இருக்காங்க இல்லையா? அது பெரிய உயர்ந்த ஞானம்லாம் கிடையாது. ஈஸி. எல்லாமும் எளிமை. அவங்க கேட்டிருந்தாரு இல்லையா? சிற்பிராஜன் வரும்போது காத வெட்டிக்க வேண்டியதானே, மூக்க வெட்டிக்க வேண்டியதானேனாக்கா, அவன் அவனுக்கு தெரியுது. மூக்க வெட்டினா ரத்தம் வரும், வலி எடுக்கும். அப்ப வெட்டாத பகுதியை நம்ம வெட்டிக்கணும் அப்படின்னு அவனுக்கு பகுத்து அறிந்து அவன் இருக்கிறதுனால தான் முடிய குடுக்குறான். அப்போ இதெல்லாம் பத்தியா? அப்ப எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை பித்தலாட்டம்னாக்கா, ஒரு பெண்ணிற்கு முடிய மழிச்சிட்டோம்னா அழகு சுத்தமா போயிடுதா இல்லையா? அப்ப அழக அவ தியாகம் பண்றால்ல. ஒருத்தன் தப்பு செய்யறவன ஏன் மொட்டை அடிச்சுட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்துறாங்க? ஏன் மொட்டைய அடிக்கிறாங்க? ஏன் காது வெட்ட வேண்டியது தானே? கைய வெட்ட வேண்டியது தானே? அப்ப எதிர்காலத்துல அவனை சார்ந்தவங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு மொட்டை அடிக்கிறாங்கல்ல, மொட்டை அடிச்சு அசிங்கப்படுத்துறாங்கல்ல அவனை. அப்ப அது ஒரு அசிங்கம் தானே? அந்த அசிங்கத்தை அவன் சகிச்சுக்கிறான் தானே? இறைவனுக்கு நான் அழகா இருந்தது கூட பரவாயில்ல, நான் அசிங்கமா இருந்து கூட நன்றி செலுத்துறேன்னு அவன் சொல்றான்ல. ஆழ்ந்து போகும்போது தான் அது அர்த்தம் புரியும். நீ சொல்ற மாதிரி விரல வெட்டிக்க வேண்டியது தானே, மூக்க வெட்டிக்க வேண்டியது தானே, நாக்க வெட்டிக்க வேண்டியது, இது இல்ல ஞானம். எளிமையாக ஒரு விஷயம் இருந்தா கூட அது ஞானம் தான். நெருப்பு சுடும். அது தொட்டு பார்த்தவனால தான் சுட முடியும். யாகம்னா என்னன்னு தெரியல. வேள்வின்னா என்னன்னு தெரியல. ரிக்கேஜோ சாம அதர்வனம்னா என்னன்னு தெரியல. படிக்கல. அது செய்து பார்க்கல. அது செய்ததுனால என்ன பலன் வரும்னு தெரியல. அந்த சடங்கு முறைகள் ஏன் வச்சாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு 1000 கேள்விகள் கேட்கறது. சில விஷயங்களுக்கு விஞ்ஞானத்தாலயும் பதில் சொல்ல முடியாது. அப்ப விஞ்ஞானத்தை தூக்கி அது பொய்ன்னு தூக்கி எங்கன்னா கடைசிலாமா? மெய்ஞானத்தால சில விஷயங்களை சொல்ல முடியாதுன்னா ஏன் காரணம்னாக்கா, விஞ்ஞானிகள் லட்சத்தில் 1000 விஞ்ஞானிகள் உருவாகுறாங்க அப்படின்னாக்கா, மெய்ஞானிகள் கோடியில் ஒருவர் தான் உருவாகுறாங்க. அப்ப எப்படியா நீ புரிஞ்சுக்க முடியும் மெய்ஞானத்தை? விஞ்ஞானத்தை எடுத்து சொல்றதுக்கு லட்சத்துல 1000 பேர் இருக்கிறாங்க. எளிமையா அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துடலாம். மெய்ஞானி எல்லாம் ஒரு
1 கோடி விஞ்ஞானிகள்ல ஒருத்தன் தான் மெய்ஞானியா மாறுறான். எப்படி உனக்கு சொல்றது? 4th டைமென்ஷன்ல இருந்து உனக்கு சொல்றது உன் யோகியத்துக்கு என்ன புரியும்? நீ 2 டைமென்ஷன்ல 3 டைமென்ஷன்ல உட்கார்ந்திருந்தா 4th டைமென்ஷன்ல இருந்து சொல்ற என்ன புரியும் உனக்கு? ஜீவநாடின்னு ஒண்ணு இருக்குது. அத எழுத்துக்கள் பார்த்து வாசிக்கிறாங்க, சொல்றாங்க. என் கண்ணுக்கு தெரியலைனாக்கா நீ 3 டைமென்ஷன்ல இருந்து தெரியலனாக்கா நான் என்ன பண்ண முடியும்? 4th டைமென்ஷன் போனவங்களால தானே படிச்சு சொல்ல முடியும். அப்ப அங்க வரணும் இல்ல. ஆசிரியர் கத்துக் கொடுக்குறாங்க. நீ 3 டைமென்ஷன்லயே உட்கார்ந்து அந்த பாடத்தை கத்துக்கிற, புரிஞ்சிச்சு. ஆனா அந்த 4th டைமென்ஷன்ல என்ன நடக்குதுன்னு நீ அந்த ரூம்ல போய் பார்த்தா தானே அங்க நடக்கிறது தெரியும். உன் ரூம்லயே நீ உட்கார்ந்துட்டு பக்கத்து ரூம்ல இருக்கிறது தெரியலையே. அங்க போனாதான் தம்பி தெரியும். அது ஒரு சத்தியம். சரி, சிவவாக்கிய மகரிஷி சித்தர்கள் யாகத்தை பத்தி சொன்னாங்க, பூஜையை பத்தி சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. அதே சித்தர்களே அந்த யாகத்தை பத்தியும் பூஜையும் சொன்னாங்க. அதாவது யாகம் செய்யணும் அகத்தியர் சொன்ன 10வது பாட்டை பார்த்துட்டு ஒருத்தர் யாக பூஜையை கொண்டாடிட்டு இருக்கிறாரு. அந்த 10வது பாட்டை வச்சு கடவுள் இல்லைன்னு சொல்லுகிற பெரியாரிஸ்டுங்க என்ன பண்ணுது? திட்டுது நம்மள. பாத்தியா, சித்தர்களே சொல்லிக்கிறாங்கன்ட்டு. அதே சித்தர்கள் 20வது பாட்டுல ஒரு சொல்லிக்கிறாங்க, நீ தேறி அதெல்லாம் தாண்டி வர்றதுக்கு வேற ஒரு வழிமுறை இருக்குதுப்பா. யாகத்தினும் உயர்ந்தது ஒண்ணு இருக்குதுப்பா, அதை புரிஞ்சுக்கணும். இவனுக்கு 10வது பாட்டே பச்சு முடிச்சுட்டு அங்கேயே பாத்தியா, நீங்க போறதெல்லாம் தப்பு, சரியான வீட்டுக்கு போய் சேர மாட்டீங்க, நீங்க அவள்தான் அழிஞ்சு போயிடுங்க, நாங்கெல்லாம் பாரு புத்திசாலி. நீ 10வது பாட்டுல தான் இருக்க, நான் 20 படிச்சுட்டேன் தம்பி. எனக்கு மேல 30 பட்சம் ஒருத்தர் இருக்கிறான் தம்பி. நம்ம 2 பேருமே முட்டாள். வா தம்பினாக்கா வரமாட்டான். கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு இருப்பான். சிவவாக்கியர் பாருங்க, பூஜை என்று நீர் பூசை செய்யும் பேதைகால். பூஜை செய்யறவங்க பேதைன்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம யாக பூஜையில கலந்துக்கும் போது நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு, இந்த யாகத்துல சாய்பாபா வந்துட்டாரு, அகத்தியர் வந்துட்டாரு, காளி வந்துட்டாருன்னு அந்த ஒளியை புகைப்படம் எடுத்து காட்டினவருக்கு பிரசன்ன கட்ட சொல்லுவேன், ஏப்பா நெருப்புல வந்து உட்கார்றவங்களுக்கு நேரடியா காத்துல வந்தோ இல்ல நேரடியா பக்கத்துல உட்கார்றதுக்கோ யோகியதை இல்லையாப்பா அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு அவரவர்களுடைய மன புரிதல், அவரவர்களுடைய மனப்பக்குவத்துக்கு அது வரும். அதிலேயே கொண்டாடி நின்றுடக்கூடாது. இன்னமும் அகத்தியனை சிவஹரியரன் ஐயா செய்யற யாகத்திலேயே பார்த்துருந்தா நேரடியா எப்ப பார்க்க போறேன், அப்படியே ஜம்ப் ஆயிடணும். அதையே பிடிச்சிக்கிட்டு அதுலயே மயக்கத்துல அதுலயே உட்காந்துக்கூட அப்படி 4th டைமென்ஷன்ல வந்தாதான் நல்லா. அது உண்மை. அதனும் கடந்த ஒரு உண்மை இருக்குது அப்படின்றத புரிஞ்சாதானே அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதான் பூஜை என்று நீர் பூஜை செய்யும் பேதைகள். பூஜை செய்யறவங்க பேதைகள் அப்படின்னு சிவவாக்கியர். பூஜையுண்ண தன்னிலே பூஜை கொண்டது எவ்விடம், ஆதி பூஜை கொண்டதோ அனாதி பூஜை கொண்டதோ, ஏது பூஜை கொண்டதோ இன்னதென்று இயம்புமே அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு சத்தியத்தை இங்க சொல்லியிருக்கிறார் இந்த பாடல்ல. தெளிவா அவர் என்ன சொல்றாருன்னா, பூஜைன்னு பெருசா நீ அலட்டி கொண்டுகிட்டு இருக்கிறியப்பா, நீங்கெல்லாம் யாரு? நீங்க செய்த பூஜையை ஏற்றுக்கொண்டது யாரு? எங்கிருந்து அதை ஏற்றுக்கொண்டார்கள்? எல்லா இடத்துலயும் இருப்பது இறைவன் அப்படின்னா யாருக்கு யார் பூஜை செய்யுது? நீயும் இறைவன் தான். நீ யாருக்கு செய்யறியோ அவங்களும் இறைவன் தான். அப்போ சிவஹரியரன் ஐயா அகத்தியருக்கு பண்ணாருனாக்கா அகத்தியனே அகத்தியனுக்கு தான் ஏன் பண்ணிக்கிட்டான். அந்த தன்மைக்கு வந்தாதானே சத்தியம் புரியும். நீ வந்து அங்கேயே புறத்துல உட்கார்ந்து நீ அங்க தெரிகிற உருவத்தையே பார்த்து நின்றாக்க உன்னையும் இறைவனையும் ஒப்பிட்டுல அப்ப பார்க்கணும். அப்ப அனைவரிடத்திலும் விரவி இருக்கக்கூடிய பறந்து இருக்கக்கூடிய இறைவன் தான் எல்லாம் அப்படின்னாக்கா ஒரு இடத்தை விட்டுட்டு மற்றொரு இடத்திற்கு தனிப்பற்று அவனால பூஜையை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல பூஜையை நீதான் செய்ய முடியுமா? கடவுள் வந்துட்டாரு, நெருப்புல காட்சி கொடுத்துட்டாரு, நெருப்புல காட்சி எல்லா இடத்துலயும் அவன் தான் இருக்கானே ஐயா, நெருப்புல ஏயா அப்ப வந்து காட்சி கொடுக்கணும்? அது அறியாம தானே. ஆனா உன் பக்குவத்துக்கு அன்னைக்கு அதுதான் உயர்ந்தது, அது ஒத்துக்குதான் ஆகணும். ஆனா இப்ப நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண பிறகு இன்னும் அந்த நெருப்புல ஒரு உருவத்தையே என்ன கூடாது, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏன் அப்படின்னாக்கா எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கான், உனக்குள்ளே இருக்கிறான். அப்ப நீ யாரு இறைவனுக்கு பூஜை பண்றது? இறைவன் தான் இறைவனுக்கு பூஜை பண்றான். அவன் எங்கேயோ இருக்கிறான்னாக்கா இந்த இடத்துல நீ ஏன் போடுற? எல்லா இடத்துலயும் இருக்கிறான்ல, அப்ப ஒரு இடத்துல உட்காந்து ஓமத்தை ஏன் செய்யறோம்? அது எல்லாமே சூட்சமா மறைபொருள் சன்மை. அதே மாதிரி எல்லா செயல்களும் அவனே செய்யறான்னா அவனே பூஜையாகவும் இருக்கான் அப்படின்னு தானே அர்த்தம். எல்லா செயலையும் அவனன்றி ஓரணும் ஆசையாது. பூஜை செய்யறவனும் அவன் தான், பூஜை ஏத்துக்கிறவனும் அவன் தான், பூஜையாகவே இருப்பவனும் அவன் தான். அந்த முட்டாள்தனத்தை நம்ம போய் பகுத்தறிவாளர்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவன் புரிஞ்சுக்கிட்டதை விட கடந்து நம்ம ஞானத்துல உயர்ந்து இருக்கிறோம்.
அறிவியலை கடந்து நம்ம இருக்கிறோம். அவனுக்கு இதை போய் சொல்றதுக்கு கேட்கறதுக்கே அவனுக்கு தகுதி இல்லை. கேட்கறதுக்கு அவன் முதல்ல விருப்பமும் படலை. வந்தானாக்கா அவனை திருத்தி உட்கார வைக்கலாம். எவன் முட்டாள்தனமா நானு விஞ்ஞானத்தை புரிந்து கொண்டு ஆன்மீகத்தை விலக்கி வைத்து விட்டேன் என்று சொல்லுகிறானோ, ஞானசக்தி டிவி வந்து பார்க்கட்டும். மறுபடியும் அவன் நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்துக்கு மாறிடுவான். அது அகத்தியர் திருவடி மீது சத்தியம். அப்போ எல்லா செயல்களும் அவனே செய்யறான்னா அவனே பூஜையாகவும் இருக்கிறான் அப்படின்னு தானே அர்த்தம். அவனுக்கு அவனை விட வேறுபட்ட பூஜை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னாக்கா பண்ண முடியாது இல்லையா அப்படின்னு தான் சிவவாக்கியர் சொல்றாரு. அப்ப நான் அகத்தியனுக்கு பண்ணிட்டேன், பிரத்யங்கராவுக்கு பண்ணிட்டேன், மகாலட்சுமிக்கு பண்ணிட்டேன், சந்தான பிராப்திக்கு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அவன் தான் வேறுபடலையே. எல்லா உயிர்களிடத்திலும் ஒன்றா இருக்கிறான், எல்லா அணுக்கள்லயும் ஒன்னா இருக்கிறான், எல்லா தன்மையிலையும் ஒன்னா இருக்கிறான். அப்போ பூஜை செய்யறவனும் இறைவன் தான். பூஜை நம்ம யாருக்கு செய்யறோமோ அதுவும் இறைவன் தான். அந்த பூஜையாகவும் இருக்குது இறைவன் தான், யாகமாகவும் இருக்கிறது இறைவன் தான், யாகத்தில் ஒளியாக இருப்பதும் இறைவன் தான், வேறுபாடு இல்லாத இருக்கிறதும் அவன் தான். அப்ப எப்படி நீங்க வேறுபடுத்தி அதை பாக்குறீங்க? இந்த தெய்வத்துக்கு செய்தேன், அந்த தெய்வத்துக்கு செய்தேன்ட்டு தெளிவுபட சாட்டடி கொடுக்குறாரு. அதாவது மெய்ஞானத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களையும் என்ன பண்றாரு, அடிச்சு வெளுக்கிறாரு. தெய்வமே இல்லைன்னு சொல்றவங்கள லிஸ்ட்லயே சேர்த்துக்கல. உனக்குலாம் யோகியதையே இல்லடா, முதல்ல தெய்வம் இல்லைன்னு சொல்றதுக்கே யோகியதை இல்லடா போடான்ட்டாரு. தெய்வம் இருக்குதுன்னு சொன்னவங்களே எப்படி அடிக்கிறாரு அவரு. நீ புரிஞ்சுக்கின தெய்வம் இல்லடா, தெய்வம் அதோட உயர்ந்தது இருக்குதுடான்ட்டாரு. அப்ப எவ்வளவு பெரிய சத்தியவானா இருக்கணும், எவ்வளவு பெரிய உயர்ந்த பகுத்தறிவாளியா இருக்கணும். அதே போல அப்பைய தீட்சிதர் வந்து ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு. அதாவது பூஜை செய்பவர் 3 தவறுகளை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அப்பைய தீட்சிதர் தன்னுடைய பாடல்ல. என்னென்ன தவறுலாம் செய்யறாங்கன்னு பாரு. உருவமற்ற ஒன்றை ஒரு உருவத்தில் அடக்க முயற்சி செய்யறாங்க. தெய்வத்துக்கு உருவமே இல்லை. அப்ப யாகம் செய்துட்டு யாகத்துல கடவுள் ஒன்ட்டா இருப்பார், போட்டோ பிடிக்குது, அதுவே தப்பு. அதை கடந்து போகணும். தப்புன்னு இல்லை. அது இன்னைக்கு அதான் நமக்கு புரிஞ்சிருக்கு, நாளைக்கு வேற புரியும். அப்ப கடந்து போகணும். அப்ப அந்த உருவத்துல அடைக்க முயலுவது ஒரு தப்பு. எல்லையற்ற பெருமையுடைய ஒன்றை போற்றி அதன் பெருமையை வார்த்தையால நம்ம அடக்கிறோம். மந்திரம் சொல்லி வார்த்தையால் அடக்கிறோம், அது ஒரு தப்பு. கடவுள்னா இதுதான், அகத்தியர்னா இதுதான் சொல்லிடக்கூடாது. சாய்பாபாவன்னா அவருக்கு லிமிட் இவ்வளவுதான் சொல்லிடக்கூடாது. அவரு இந்த அற்புதம் செய்தார் அப்படின்னாக்கா அது மட்டும் தான் செய்வாரா? அதனினும் உயர்ந்த அற்புதம் செய்வார். அப்ப வார்த்தையால சொல்றது, அப்ப மந்திரம் சொல்றதும் வேஸ்ட்ன்ட்டார் அப்பைய தீட்சிதர். அப்போ இன்னொன்னு, எங்கும் நிறைந்திருக்கும் ஒன்றை கோயில்ல உருவத்துல நம்ம அடக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பூஜை செய்வதை புற பூஜையில நம்ம செய்யறது ஓரளவுக்கு நன்மைதான். ஆனா அகபூஜையில போகணும்ட்டு அப்பைய சித்தர் சொல்றாரு. சித்தர்களும் அதை தான் சொல்றாங்க. அப்போ எடுத்த உடனே வந்து டாக்டர் கத்தியை கொடுத்துட்டு ஆபரேஷன் பண்ணுன்னு சொன்னாக்க செய்துருவோம். எதுக்கு ட்ரைனிங் அனுப்புறாங்க, பிராக்டிஸ் அனுப்புறாங்க. ஆர்வமும் தேவை, பூஜ்யம் தேவை, புற வழிபாடு தேவை, கல் வழிபாடு தேவை. ஆனா அது ஒரு குழந்தை பிறந்தவனே கல்யாணம் பண்ணிங்களா? 18 வயசுல ஒரு 16 வயசுல 2 பேர் கல்யாணம் போலீஸ் ஸ்டேஷன் போட்டிருக்காங்கல்ல. ஏன் நெட் ப்ராப்ளம் ஐயா? உங்க வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. உங்க வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது. ஏன் நெட் ப்ராப்ளம் போல இருக்கு. ஆமா அப்படிதானே. இப்ப கேக்குதா? இப்பதான் கேக்குது. சரிங்க. அதுதான், அப்ப பிறந்த குழந்தைக்கு நம்ம அருட்பெருஞ்சோதியை பத்தி சொல்ல முடியாது. உருவ வழிபாடு தான் தேவை, பூஜை தான் தேவை, யாகங்கள் தேவை. அதெல்லாம் முடிஞ்சு ஒரு பக்குவ நிலைக்கு வந்த பிறகுதான் நம்ம அருட்பெருஞ்சோதியை பத்தி சொல்ல முடியும். பெரியார் கொள்கையின் பிரகாரம் உருவ தெய்வம் ஆகிய நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். அதை எந்த ஸ்டேஜ்ல ஏத்துக்கணும் தகுதி இருக்குது, அந்த ஸ்டேஜ்ல தான் ஏத்துக்க முடியும். அந்த ஸ்டேஜ்க்கு நீ வாய முதல்ல அப்படின்னு பெரியார நம்ம அட்வைஸ் பண்றோம். போல என்னுடைய கேள்வி இருக்கிறவங்க ஏன் நான் ஒரு பதில் சொல்லலான்னு விருப்பப்படுறேன். இப்ப ஐயா சொன்னது ஏத்துக்க கொள்ளக்கூடியது. என்ன காரணம் அப்படின்னா,
நான் கிட்டத்தட்ட குருமணி அவர்கள் சொல்லி ஒரு கணக்கு இல்லாமல் ஒரு 880 யாகத்திற்கு மேல பண்ணியிருந்தால் கூட, நான் 2 பார்க்கிறேன். என் உள்ளுக்குள்ள அகத்தில் நான் ஜோதியை பார்க்கிறேன். நான் ஜோதியை பார்த்துட்டு அது எனக்கு மட்டும் சொந்தம், நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு நான் விரும்பல. ஆனால் புறத்தில் அந்த ஜோதியை காட்டும்போது, அந்த வருகின்ற ஆன்மாக்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் எவ்வளோ வேதனையில வருது. அந்த வேதனையில வரும்போது ஐயாவே என்ன உத்தரவு கொடுத்திருக்காரு? மங்கள அக்னியை காண்போரின் கர்ம வினைகளை நாம் வெல்வோம். அப்ப இந்த இடத்துக்கு போனா ஒண்ணு நல்லது நடக்குது. அது இந்த இடத்துக்கு போனா ஒண்ணு நடக்குது. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது பண்ணுது. அப்படின்னு சொல்லும்போது, அவர்களை பக்குவ நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த மாரி விஷயங்கள், அதாவது பூஜைகள், யாகங்கள் இதுவும் கண்டிப்பாக தேவை என்பதை நான் மனதார ஒத்துக்கொள்கிறேன். நான் எதற்குமே எதிராக நான் சொல்லவே இல்ல. எனக்கு கிடைச்ச அகபூஜையில நான் ஜோதிய பார்த்துட்டே நானே உட்கார்ந்தேன்னா, நான் யாருக்கும் எதுவும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது என்று சொல்வதை விட, எனக்கு உட்குள் மட்டும் தான் நான் சந்தோஷப்பட முடியும். ஆனால் நான் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி, அந்த சந்தோஷத்தில் நான் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுதான் அன்றைய நான் இன்றைய பதிவில் தியாகம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா யாகம் செய்வது சாதாரண விஷயங்கள் கிடையாது. தன்னை அர்ப்பணித்து எனக்கு வேண்டுமே, எனக்கு இன்னும் நல்ல அந்த விஷயங்கள் கிடையவே கிடையாது. கலந்து கொண்ட ஆத்மாக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். அதனால ஐயாவோட கருத்தை கண்டிப்பாக நான் ஆமோதிக்கிறேன். அது ஒண்ணும் கிடையாது. அந்தந்த நிலையிலிருந்து அடுத்த நிலை போகும்போது, அடுத்த நிலையை ஒவ்வொருத்தரும் உணர்வார்கள். அதுதான் இறைவனும் விரும்புவார். கேள்விகள் எதா இருந்தாலும் கொஞ்சம் கேட்கலாம் ஐயா. எனக்கு டவர் சரியா இல்ல ஐயா. வெளியே போயிட்டு அப்புறம் மறுபடியும் வந்திருக்கேன். சரிங்க, சரிங்க. கேள்வி கேட்கறவங்க கேட்கலாமே. கேள்விகள் யாராவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. யாருக்கும் இல்லைங்களா? யாருக்குமே சந்தேகம் வரலையா? எதுக்குடா ஒரு கேள்வியை கேட்டு நீ ஒரு பதில சொல்லுவேன். உனக்கு தெரிஞ்சத, அதாவது தெரி படத்துல சொல்லுவாங்களே, ராஜேந்திரன் இது சொல்லுங்க அப்படின்னு, சார் நீங்களே ஒரு நல்ல பதிலா வச்சுட்டு இருப்பீங்க, சொல்லிடுங்க. கபில் தேவ் ஐயா சிரிக்கிறாரு, மௌனமா சிரிக்கிறாரு. இல்லையா, நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். ஐயா உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்கய்யா. ஏன் கேள்வின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க. பதில சொல்லுங்க. ஆமா. ஒரு சத்சங்கம் தான், இதுல ஒண்ணுமே கிடையாது. சாதாரணமாக ஒருத்தர் கை தூக்கி இருக்காரு, கண்டிப்பாக சொல்றேன். ஐயா ஓம் அத்திசாய நம்ம ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரு சந்தேகம், சித்தர்கள் யாகம் பூஜை இதை முடிச்சுட்டு சில சித்தர்களே சில ஞானிகளே சிலை பிரதிஷ்டை பண்ணாங்க, கோயில் கட்டியிருக்காங்க. அகத்தியரும் ஆலய பூஜை வழிபட்டு, அகத்தியரே வழிபட்டு இருக்காரு, அகத்தியரே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு இந்த லிங்கத்தை. இந்த மாதிரி வருதுங்களா ஐயா? இது எப்படிங்க ஐயா? ஓ மகதீசன், அற்புதமான கேள்வி. ஒண்ணும் கிடையாது. சித்தர்கள் பிஹெச்டி டிகிரி வாங்கிட்டாங்க. நாம 5ஆம் கிளாஸ் தானே படிக்கிறோம், 5வது வகுப்புல தான் உட்காரணும், கோயிலுக்கு தான் போகணும். நீ பிஹெச்டி பண்ணிட்டாக்க எங்களுக்கு இணையா உட்காரையா, அவ்வளவுதான் கான்செப்ட். அவங்க பிஹெச்டி டிகிரி வாங்கிட்டாங்க. 5ஆம் கிளாஸுக்கு அப்ப பாடம் எடுக்கணும்ல, அவங்க தானே எடுக்கணும். அதுக்காக அவங்களும் நீயும் பாத்தியா போய் சொல்ற அப்படின்னாக்கா, அந்த நேரத்துக்கு அதுதான். நம்ம 12th முடிச்சுட்டு, டிகிரி முடிச்சுட்டு, மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு, பிஹெச்டி அட்மிஷன் போட்ட பிறகு கூட நம்ம அவங்களா மாறல. நம்மளும் பிஹெச்டி டிகிரி வாங்கின பிறகுதான் ஐயா நானும் சித்தனாயிட்டேன், சந்தோஷம்பா, புற பூஜை தேவையில்லப்பா. ஐயா மத்தவங்க எல்லாம் செய்துட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தேவைதான்பா, அததான் சொல்லுவார் ஐயா. வேற? நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. ஓ மகதீசன் ஐயா, சொல்லுங்க ஐயா. கோயில்கள் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணிட்டு நாம் யாகங்களை நடத்தும் போது கண்டிப்பா மழை வருவது இன்றளவும் நாம கண்கூடாக பார்க்கின்ற ஒன்று. இது எல்லா இடத்துலயும் கண்டிப்பா வந்தே தீரும். அப்ப இந்த சக்திகள் எல்லாம் ஒன்று திரட்டுவது இந்த யாகங்கள். அப்ப அந்த யாகங்கள்ல நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்
எவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்கள் எல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோம். அந்த ஒவ்வொரு பொருட்களுக்கும் எவ்வளவு மகத்துவமான மருத்துவ குணங்கள் இருக்கின்றன, அது எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் நாம நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் இவ்வளவு ரகசியங்களை எல்லாமே சூட்சமமாக கொடுத்துட்டு இதை பண்ணடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளார எவ்வளவு ரகசியங்களை அவங்க ஒளிச்சு வைக்க முடியுமோ அவ்வளவும் ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நுட்பமாக நாம அறியும் பொழுது நாம அவங்களுடைய அருமை பெருமைகளை நாம எளிதில் உணர முடியும். இது நான் ஒவ்வொரு தடையும் கோயில்களுக்கு, குலதெய்வ கோயில்களுக்கு பிரதிஷ்டை பண்றதுக்கு போவேன். அங்க யாகங்கள் நானே நடத்துவேன், எல்லாம் போவேன். இதெல்லாம் எல்லா கோயிலும், நான் மட்டும் இல்லை, யார் பண்ணாலும் கோயில்கள்ல கும்பாபிஷேகம் அது இதுன்னாக்கா ஒரு துளினாச்சும் இது பண்றது. அதே மாதிரி சிலைகளை கண் திறக்க போது நாம குரு பூஜையின் போதோ ரொம்ப முக்கியமான நிகழ்வின் போதோ அந்த சித்தர்கள் கண் திறக்கும் போது அங்க மழை பெய்வது இயற்கையாக ஒரு நிகழ்வாக இருக்குது. அவங்க மழையை வர வைப்பாங்கன்றது என்னோட இது தொடர்ந்து நான் பார்த்துக்கிட்டு வரேன். இந்த அனுபவங்கள் எல்லாம் கேட்டுச்சுங்க ஐயா. நன்றி. நல்லது. ஐயா சொன்ன மாதிரி அந்த யாகத்துல நம்ம பயன்படுத்துகின்ற பொருட்கள், அந்த யாக பூஜையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்குது இல்லையா, 108. ஆமா, அந்த SV பதின்றவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிடுங்க. அந்த யாகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய சமித்து குச்சி மற்றும் 108 ஹோம திரவியங்கள், இது எல்லாமே மருத்துவ குணங்கள், மூலிகைகள்ல விசித்திரமான அற்புத ரகசியங்கள் இருக்கு. என்கிட்ட ஒருத்தர் சித்த மருத்துவத்தினுடைய கேட்கும் போது, எனக்கு காலில் வலி வந்துச்சு, நோய் வந்துச்சு, சித்த மருத்துவத்தால குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, முடியும், அதுக்கு மூலிகைகள் இருக்கு, அது வேலை செய்யுமா அப்படின்னு. ஆமா, இருக்கு, வேலை. அது எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னாக்கா, அரளி விதைய ஒரு 10 இலையை அரைச்சி சாப்பிடு, சந்தோஷமா இருப்ப அப்படின்னாக்கா, அப்ப தெரியுது இல்ல, கீரை வதக்கிறதுக்கு இருக்குது. ஐயா வாய்ஸ் கேட்கவே இல்லையா? பிரேக் ஆயிடுதியா ஐயா? உங்களுடைய வாய்ஸ் கேட்கல. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கொஞ்சம் கேக்குது, விட்டு வருது. பேசுங்கய்யா. அதான் இல்லையா கேட்க மாட்டேங்குது. சரிங்க, வேற யாருன்னா பேச. ஐயா சொன்ன மாதிரி யாகத்தில் பல மூலிகைகளை நாம் உபயோகப்படுத்துவது மிகும் தன்மை என்ன அப்படின்னா, அந்த மூலிகையுடைய காற்றை நம்ம சுவாசிக்கிறோம். யாகம் என்பது மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் இறைவனுடைய சிந்தை. அதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்றது அந்த பிரித்தியங்கரா தேவி யாகம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் மிளகாய் வெற்றல் கொடுக்கும்போது நெடி இல்லாமல் அவங்க ஏற்றுக்கிறது அப்படிங்கிறது இன்றளவு உண்மை. இதை யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது. வீட்டில் ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டாலே நல்ல நெடி வரும்போது, இப்போ குரு பூர்ணிமாவுக்கு கூட கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோ மிளகா வத்தல் போட்டு அந்த காய்ச்சிக்கலைன்னு கூட நான் போட்டிருந்தேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, த ஒன்லி ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பிரெயின் டியூமர் இஸ் சில்லி வேப்பர் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த சில்லி சாதாரண புகையே நம்ம சுவாசிக்க முடியாது, அது உள்ளுக்குள்ள உள்ள பல விதமான அடைப்புகளை எடுக்கும். இந்த சில்லி வேப்பரை சுவாசிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஸோ அந்த பிரித்திங்கர தேவி யாகம் உக்கிரதேவி அப்படின்னு நம்ம சொன்னால் கூட இன்னொரு அடைப்பு சொல்லப்போனால் பிரெயின் டியூமர், மூளைக்குள் இருக்கிற அடைப்பை சரி பண்ணுறது அப்படின்னா எவ்வளோ பெரிய உண்மையான தத்துவத்தை யாகங்கள் மூலம் செய்ய வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இன்று கண்கூடான உண்மையை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். யாராவது கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். சார், இந்த யாகம் பண்றீங்க இல்லையா, அது எந்தெந்த டைம்ல பண்ணா என்னென்ன பலன் கிடைக்கும் அது தெரியுமா, சொல்ல முடியுமா? அதாவது ஒரு விஷயங்கள் நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் செய்வதற்கு நேர காலங்களே கிடையாது. அதாவது அதை இப்படின்னு சொல்லிட்டா என்ன செய்வாங்க அப்படின்னா,
நான் வந்து 8 மணி வரைக்கும் தூங்குவேன், நான் அது 9 மணிக்கு வரேன், அப்புறம் பண்ணலாம் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்போது நல்லது அப்படின்னு. ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் என்பது அந்த ஓசோன் படலத்தின் காற்று நம்மளுக்கு இது பண்ணும்போது பலவிதமான நன்மைகள் நமக்கு நடப்பதால், இப்போ வந்து திங்கக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வரும்போது அரச மரத்தை சுற்றணும் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே நமக்கு நல்லது நடக்கணும் தான். அதாவது இன்னைக்கு நம்ம வந்து வாக்கிங்கு சைக்கிளிங் அப்படிலாம் செய்கிறோம். அன்னைக்கு கோயில் பிரகாரத்தில் நீங்கள் நடந்து தான் நம்மளுடைய முன்னோர்கள் நல்லா இருந்தாங்க. 3 பிரகாரத்தை நீங்க நடந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க சைக்கிளிங் 4 கிலோமீட்டர் போறது, வாக்கிங் போறதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ நமக்காக சொல்லப்பட்ட பல உண்மைகளை நாம் மாற்றி நம்ம சௌரியத்திற்காக கொஞ்சம் அதிகமா சொல்லதா இருந்தா, நான் சொன்னால் நீங்க கேட்பீங்க அப்படின்னா, இது இந்த நேரத்துக்கு நான் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா எனக்கு பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை விட்டுட்டு வரதுக்கு போல இந்த நேரத்துல நான் செய்றேன் அப்படின்னு பலவது. ஆனால் இதை தாண்டி இன்னொரு உண்மையும் புரிஞ்சுங்களேன். ஒரு மருத்துவரிடம் செல்லும்போது நம்ம நேர காலங்கள் பார்ப்பது கிடையாது. அந்த மருத்துவர் நல்லவரா கெட்டவரா எந்த இதுன்னு நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனால் இங்கேருந்து நம்ம செய்யற ஒரு நல்ல காரியங்கள் செய்வதற்கு முன்னாடி இன்றைக்கு பண்ண வேண்டும், இந்த காலத்துக்குலாம் பண்ண வேண்டும். ஏன் என்கிட்ட சொல்லுங்க, அடுத்த 1/2 மணி நேரத்துல உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, அவருக்கு யாகம் தேவைப்படுதுன்னு நீங்க சொல்லுங்க. எந்த இடம் வர சொல்றீங்களோ நான் ஒரு 1 மணி நேரத்துல நான் பண்ணி காட்டுறேன். என்னால் முடிஞ்ச தியாகத்தை நான் செய்கிறேன்னு தான் சொல்றேன். நான் செஞ்சதுனால அந்த உயிர் வருமா அப்படின்னு நான் சொல்லல. நான் அகத்தியர்கிட்ட ஒரு மனு போடுறேன். எனக்கு தெரிஞ்ச மனுங்கிறது இந்த யாகத்தின் மூலியமாக போடுறேன். அதன் மூலியமாக நல்லது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தான் என்கிட்ட இருக்கு. எனக்கு உறக்கம்ங்கிறது 2ஆம் பட்சம் தான். இன்றளவும் அதை தான் மனசுல வச்சுட்டு இருக்கேன். அடுத்த கேள்விகள் ஏதாவது இருந்தா கேட்கலாம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நான் வேதா. ஆதித்யாய நமக. சொல்லுங்கய்யா. ஐயா நான் தங்கபாண்டியன், கோயம்புத்தூர். சொல்லுங்கய்யா. சொல்லுங்கய்யா. ரொம்ப ஐயாவுக்கும் நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2 பேருடைய சத்சங்கம் வந்து மிக முக்கியமானது. இந்த மாதிரியான ஒரு சித்தர்களுடைய சத்சங்கம் வந்து வெளிப்படையா ஒரு குரூப்ல பகிர்ந்துக்கிறது மிக மிக அரிது. ஐயா வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அந்த விஷயங்கள் வந்து அபரிகரமானது. ஏன்னா அதை அர்ப்பணிக்கணுன்ற எண்ணம் வந்ததே அவர் சொல்றதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது நினைக்கும் போதே மிகப்பெரிய விஷயங்கய்யா. அது வந்து அவர் சொல்றாரு, அது நம்ம கேட்கறதுக்கு மிகப்பெரிய பாக்கியம் வேணும். அவர் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி அவர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஐயா வந்து இந்த பிஹெச்டி அந்த டிஃபரன்ஸ், அந்த வேரிசன், ஒவ்வொருத்தருடைய கர்ம காரியத்துல இருக்கக்கூடிய சூழல்கள்ல நம்ம என்ன பிணியில இருக்கிறோம், என்ன பிடியில இருக்கிறோமோ அந்த காலகட்டத்தை கடக்கும் பொழுதுதான் அடுத்தடுத்த நிலைக்கு வர முடியுங்கிறதுக்காக அவர் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்காரு. கருத்து பரிமாற்றங்கள், கருத்து விளக்கங்கள் நிறைய கொடுத்துட்டே இருக்கிறாரு. அது மிக 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 ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது சித்தர்கள் ஆதி அகத்தியர்னு சொல்லும் பொழுதே மிக மிக ரொம்ப திருப்திகரமா இருக்குது. ஐயா நீங்க சொல்றதும் வந்து இந்த ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்க சொல்றீங்க, இந்த கர்ம காரியத்துல ஒவ்வொருத்தருடைய பிணிகள் நீங்குவதற்கு என்னால முடிஞ்சதை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய நேரத்தை அர்ப்பணிக்கிறேன், நான் செய்கிறேன். அந்த வார்த்தைகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. அது கேட்கும் பொழுது ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அது ஒரு வார்த்தை சொல்றாரு, சித்த மார்க்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது. அந்த பிஹெச்டி அந்த ஒரு விஷயம் வந்து அந்த நிலை வர்றதுக்கு மிக 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 கடினம். அது நிறைய அர்ப்பணிக்கணும், அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்தாதான் வரும். சோ அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய விஷயத்துக்காக இந்த சத்சங்கத்துல இருக்கக்கூடிய அடியார்கள் அனைவருமே மிக மெனக்கெடணும், தன்னை அர்ப்பணிக்கணும். சாட்சாத் அவர்கிட்ட போய் எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சரணாகதி அடைஞ்சா போதும், அவர் பாத்துக்குவார். சரணாகதிக்கு நம்ம தயாரா நம்மளை படுத்தணுங்க ஐயா. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சத்சங்கத்துல இணைச்சதுக்கே மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகள். சித்தர்களுடைய சத்சங்கத்துல இணைத்ததற்கு ஐயா, இதுல இருக்க அடியார்கள் அனைவருக்குமே நன்றிகள். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாழ்ந்தவர்கள் இல்ல. நிறைய விஷயங்கள் பேசப்படும் பொழுது நம்மளுக்கு விஷயங்கள் தெரிய வரும்னு நினைக்கிறேன். சந்தோஷங்க, மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி தங்கபாண்டியன். அடுத்து வேற யாராவது கேள்விகள் இருந்தால் கொஞ்சம் கேட்கலாம். நேரமின்மை காரணமாக கொஞ்சம் சீக்கிரம் கேள்வி கேட்கலான்னு விரும்புறேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஐயா. வணக்கம். கேளுங்க. உங்க யாகத்துல நான் கலந்துட்டு இருக்கேன் ஐயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நான் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். சில சமயம் கலந்துக்க முடியாது. அதுக்கு ஏதாவது ஒரு சூழல் காரணமாக கலந்துக்க முடியாம போயிடும். அப்ப நினைப்பேன், நம்ம வந்து ஒரு யாகத்துல கலந்துக்கும் போது நீங்க சொல்லிருக்கீங்க, நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து ஐயா அப்பா அகத்தியர் வந்து நமக்கு வந்து நிவர்த்தி, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு. கர்மா கரையதோ இல்லையோ பேசிக்கா ஆசீர்வாதம் கிடைக்கும், அது ஒண்ணு போதும். ஆனா இப்போ குறிப்பா அந்த யாகம் பண்றதே வந்து கர்மத்தை வந்து நிவர்த்தி செய்யறதுக்காக பண்ற ஒரு யாகம்.
இப்போ கண்டிப்பா. இது அடிக்கடி கலந்துக்க முடியலனாலும் இது ம். எவ்வளவு ஃப்ரீக்வன்சில கலந்துக்குனா நல்லது? ஏன்னா சமயத்துல மாதிரி வருத்தப்படுவேன் கலந்துக்க முடியலையே அப்படின்ட்டு. இது எப்படி ம். கையாளணும்? ம். இல்லையா, இதுல ஒரு இது சொல்லதுன்னா, நீங்க வந்து கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு மால்ல போய் நேரத்த செலவு பண்ணல, ஒரு சினிமா பார்க்கல, வேற எதுக்கும் நீங்க கேளிக்கைக்கோ நீங்க போகல. உங்களுடைய கடமைய செய்றீங்க. உங்களுடைய இயல்பாக இருக்கிற குடும்ப கடமைகள் பிளஸ் அலுவலக வேலை, இது 2த்திலயும் முடிஞ்சு உங்களால கலந்துக்க முடியலை. இல்ல இதையும் தாண்டி ஒரு உண்மையான ஒரு காரணமாக இருந்து ஒரு வீட்டில் அப்பா அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். இந்த மாதிரி காரணங்கள்ல கண்டிப்பாக அதுல எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இதுக்கு வந்து இந்த நேரம் அந்த நேரம் இவ்வளவு யாகம் கண்டினியூஸா கலந்துக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்ப எந்த நேரங்கள் உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ, மனதில் தைரியமாக இந்த இடத்தில் நல்லது நடக்கும்னு வந்து தாராளமா கலந்துங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்ல முடியுமே ஒழிய, நீங்க தொடர்ந்து இந்த யாகங்கள் பண்ணினா உங்களுக்கு நாளைக்கு வந்து இப்போ கோல்டு கிடைச்சிரும், கையில இருக்கிறத மாத்தினீங்கன்னா தங்கமா பிறந்துரும், அந்த மாதிரி ஜிம்மாத் வேலையெல்லாம் நம்மளுக்கு தெரியவும் தெரியாது. அதை கண்டிப்பாக நம்பவும் வேண்டாம். நான் பிரார்த்தனை செய்யற மாதிரி நீங்க யாகத்துல வந்து இந்த உலகத்துக்காகவோ மக்களுக்காகவோ நல்லது பண்ணுங்க. கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் கண்டிப்பாக உண்டு. அதுதான் மிக முக்கியமானது. வேற யாராவது கேள்வி கேட்குறீங்களா ஐயா? ஐயா அவங்க சிறப்பா கேள்வி கேட்டாங்க. பதிலும் சிறப்பா இருந்தது. என்னன்னாக்கா, எவ்வளவு நாள் யாகத்துல கலந்துக்கணும் அப்படின்றது இங்க குறிக்கோளாவும் வச்சுக்க கூடாது. கண்டிப்பா. உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போறோம். உடம்பு கண்டிப்பா. சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போறோம். மனசு சரியில்லைன்னா குரு கிட்ட போறோம். மனசு சரியில்லை, உடல் உயிர் மனம் தொல்லையா இருக்குன்னாக்கா யாகத்துக்கு போங்க. ம். கண்டிப்பா நல்லது ஐயா. உங்களால கலந்துக்க முடியும்னாக்கா கட்டாயம் போயிடுங்க. ம். இல்லைங்க, இப்ப இருக்கிற நவீன காலத்துல வந்து ஐயா கேட்கறதை தாண்டிலும் பல பேருடைய எண்ணங்கள் எப்படின்னா, ஐயா நான் ஆன்லைன்ல காசு அனுப்பிச்சிட்டீங்கன்னா நீங்க பண்றீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆன்லைன்ல சாப்பாடு எனக்கு தின்ட்டு நீங்க அப்படியே சாப்பிட்றேன்னு நீங்க சொல்லுங்க. நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு பதிலா. நீங்க வந்து ஆன்லைன்ல எனக்கு ஆர்டர் பண்ணிடுங்க. ஐயா நீங்க சாப்பிட்டா போறீங்க, நான் திருப்தியா இருக்கேன். நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அதாவது நான் இந்த சபையில யாரையும் குறைகள் சொல்லவில்லை. இன்றைக்கு மக்களோட மனநிலை எப்படி இருக்கிறது? அதாவது ஆன்லைன்ல வந்து நீங்க எது பண்ணினாலும் நடக்கும் என்று நான் நம்பினால் நான் தான் முட்டாள். அவர்களுக்கு போய் முட்டாள் கிடையாது. எப்படி ஆன்லைன்ல வந்து சாப்பாடை கொடுத்து நான் சாப்பிட்டுறேன், நீங்க சாப்பிட்டீங்கன்னா போறீங்க, என் மனசு நிறைவா இருந்துன்னு சொல்லுங்க. அப்ப கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஆன்லைன்ல செய்யலாம். அந்த மாதிரிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை நம்ம உணரணும். ஏன்னா இது வந்து அறியாமையிலேருந்து அறிவை வளர்த்துவதற்காக இருக்கதான் ஞானசக்தி ஊடகமே ஒழிய, கண்டிப்பாக திரும்ப திரும்ப பழசிலேயே நம்ம போய் போராடிட்டு இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்குங்கிறதுல கண்டிப்பாக இருக்க வேண்டாம். புதிய முயற்சிகள்ல கண்டிப்பாக ஈடுபடும். எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக போராடுவோம். அதுதான் நம்மளுடைய இது. நம்ம மனித வாழ்க்கைக்கு மனித இனத்துக்கு நம்மளால் முடிந்த நல்லதை இருக்கிற வரை சுவாசம் தெரியல, நம்ம பேசிட்டே இருக்கும்போது சுவாசம் நின்றுட்டுனா அதுதான் உண்மையான ஒரு சந்தோஷமான விஷயங்கள். இவ்வளோ இருக்க போறோம்னு தெரியாது. அந்த குறுகிய காலத்தில் நாம் நமக்கான கடமையை செய்வோம்ங்கிறது என்னது தாழ்மையான விருப்பம். சத்தியமான பேசுங்க. வார்த்தை. ஆன்லைன்ல யாகத்தை செய்யுங்கன்றாங்க இல்லையா? ம். போகர் கபில் தேவ் ஐயா சொன்ன மாதிரி, அந்த மூலிகைகள் நம்ம மேல பட்டா அதை சுவாசிச்சாக்கா என்ன பலனோ அதை அவங்க இழந்துட தான் செய்யறாங்க. ஆனா எனக்காக இந்த சங்கல்பத்தை பண்ணிடுங்கன்னு ஒருத்தருக்காக வேண்டுகின்ற பொழுது அந்த எண்ணம் இருக்குது இல்லையா, அது பிரபஞ்சத்துல பதிவாகி அவங்க நேரடியா யாகத்துல கலந்துங்கலன்னா கூட அந்த பேரு ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்கின்ற பொழுது ஒரு மறைபொருளான சூட்சும இயக்க சக்தி இறைவன் வந்து சர்வசத்தியமாக அவங்களுடைய பக்தி சரணாகதி நம்பிக்கைக்கு ஏற்ப ஒரு பலனை கொடுப்பாரு. முழுமையான பலன் அப்படின்றத விட கண்டிப்பா ஒரு பலனை கொடுப்பாரு. அவங்க நம்பிக்கை சரணாகதிக்கு தகுந்தாற் போல ஆன்லைனுக்கும் கட்டாயம் ஒரு சின்ன பலனாவது உண்டுன்றது உண்மைதான். வேற கேள்விகள்? உண்மை நான் ஏத்துக்கிறேங்க. அதாவது கண்டிப்பாக அது நீங்க சொல்ற பாயிண்ட் உண்மைதான். முடியாத பட்சத்தில் தன்னால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற பட்சத்தில் தான் கண்டிப்பாக உணர்வுபூர்வமா நானே வந்து சங்கல்பம் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு எனக்கே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா நான் நிறைய இல்லைன்னு நான் பேருக்கு சொல்லல. எனக்கு முடியாத பட்சத்தில் ஐயா விஜயகுமார் ஐயா அம்பாளுக்கு கண்டிப்பாக. உங்க குடும்பத்துல சங்கல்பம் பண்ணிடலான்ட்டு சொல்லியிருக்கீங்க. ஆமா ஐயா, உங்களால கலந்துக்க முடியல, நீங்க இங்க பக்கத்துல இருந்துட்டு வர முடியல அப்படின்னா இருந்துட்டு, கண்டிப்பாக நான் ஐயா நேர்ல வாங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி அதனுடைய யாராக பலன் இருந்தாலும் கண்டிப்பாக. ஐயா அந்த சங்கல்பம் செய்ததனுடைய பலன் நான் அனுபவிச்சிருக்கேன். கண்டிப்பாங்க சந்தோஷங்க. வேற யாராவது கேள்வி கேட்குறீங்களா? இல்ல, நிறைவு செய்யலாம் ஐயா. நிறைவு செய்யலாம். நன்றி. நடுவுல எனக்கு நெட்வொர்க் குறைபாடு கிராமத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. 2 இடத்துல மிஸ்டேக் ஆகி போச்சு. கொஞ்சம் பொறுத்துக்கணும். எந்த அளவுக்கு ஊடகத்துல பதிவாகிருக்கோ நம்ம வெளிக்கொண்டு வந்துடலாம். அதாவது யாக பூஜை அப்படின்னு சொல்றத புறத்தில் செய்வதை நீங்க
தூக்கி கடாசிட்டம் வந்துடக்கூடாது. எந்த ஒரு தன்மையாக இருந்தாலும் அதில் ஆய்வு செய்து, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். யாகம்னா என்னன்னு முறையோட கத்துக்கிட்டு அதனுடைய சுவைய ருசிச்சு உணர்ந்துட்ட பிறகு எனக்கு இது பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லலாம். யார் ஒருத்தன் ஒரு சாப்பாட்டை பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு யோகிதை அருகதை இருக்குதுன்னா, அதை 10 தடவை சாப்பிட்டுட்டு அது அப்படிதான்பா இருக்கும் டேஸ்ட்னு அப்புறம் சொல்லலாம். சாப்பிடாதையே, ஆர்டர் கொடுக்காதையே, சமைக்காதையே, செய்யாதையே, எனக்கு இந்த சாப்பாடுலாம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தனுக்கும் யோகிதை இல்லை, தகுதி இல்லை. கத்துக்கிட்டு செய்துட்டு அதனுடைய மறைபொருள் சூட்சும அந்த நிலைகளை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என்ன பண்ணலாம், சித்தர்களுடைய வழிமுறையை குறை சொல்லட்டும், நம்ம அதை ஏத்துக்கலாம். அதனால இன்று எல்லாமும் ஞானம் அவரவர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்தாற் போல அப்பப்போ அந்த ஞானம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். எது எண்டு பாயிண்ட் அப்படின்னாக்கா, நீங்க சித்தர்களா மாறுவதுதான் எண்டு பாயிண்ட். நான் கடவுள் அல்ல, கடவுளே நானாக வந்திருக்கிறேன்னு உணர்ந்துட்டீங்கன்னா இந்த சின்ன சின்ன வழிபாட்டு நெறிமுறைகள்லாம் தேவையில்லை. மற்றவங்க எல்லாம் செய்துதான் ஆகணும். கோயிலுக்கு போகணும், கும்பிடணும், யாக பூஜை செய்யணும், யாக பூஜையில கலந்துக்கணும், சங்கல்பம் பண்ணிக்கணும். அது எப்ப தேவையில்லைன்னா, தன்னை நீ உணர்ந்து விட்டா தேவையில்லை. தன்னை நீ உணர்ற வரைக்கும் போய் தான் ஆகணும், செய்துதான் ஆகணும். சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகள் மூட நம்பிக்கைன்ட்டு பிறரால சொல்லப்பட்டால் கூட அதை நீங்க செய்துதான் ஆகணும். அதுல சில சூட்சுமங்கள் இருக்குது. புரியாதவனை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றதுக்கு தான் நம்ம வாழணும். அதுதான் வாழ்க்கையில பூரணத்துவத்தை கொடுக்கும். அந்த பூரணத்துவத்தை நமக்கு வழங்குறதுக்கு அகத்திய மாமகரிஷி அருள் வரத்தை தரட்டும்னு பிரார்த்தனை செய்து சங்கல்பம் செய்து இந்த சத்சங்கத்தை நிறைவு செய்துக்கலாம். நன்றி. அகத்தீசாய நமः. நன்றி. ஓம் அகத்தீசாய நமः. 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 ஓம் அகத்தீசாய நமः.